Hello everyone, welcome back to KSK's Cricket. And here we are with team RR Rajasthan Royals to see their chances for IPL 2024. Let's go. First, let's see about their squad. Mr. Sriram, how's their squad? ஸோ நம்ம ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் பார்த்தா அவங்க ஆல்ரெடி ஸ்ட்ராங்கான ஸ்குவாட் தான். அதுவும் இல்லாமல் அவங்க யாரையும் பெருசாக ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஒரே ஒரு மேஜர் இது வந்து ட்ரேட் தேவதர் படிக்கலை கொடுத்துட்டு ஆவேஷ் கானை ட்ரேட் பண்ணிட்டாங்க எல்எஸ்ஜிலேருந்து. அது மட்டும் தான் அவங்க பண்ண இது. ஸோ ஆக்ஷன்ல வந்து அவங்க ரொம்ப லிமிட்டடான அமௌண்ட்ல தான் போனாங்க. ஐ திங்க் 12-13 crores தான் போனாங்க. அதுல பார்த்தா ஒரு நல்ல சூப்பரான பிக் பார்த்தா ரோமன் பவல் ஒரு 7 crores வாங்கியிருக்காங்க. சூப்பரான பிக். ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி இப்போ வெஸ்ட் இண்டீஸ் டீமோட T20 கேப்டனா இருக்காரு. ஸோ ஆல்சோ அவரோட கரண்ட் ஃபார்மும் நல்லா இருக்கு. ஸோ அப்புறம் இன்னொரு மேஜர் பிக்குன்னு இல்லை, ஒரு அப்கமிங் பிக்குன்னு கூட சொல்லலாம். ஆண்ட்ரே பர்கர் எடுத்திருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கன் ஃபாஸ்ட் பவுலர். ரீசெண்ட் டெஸ்ட் சீரீஸ் நல்லா பண்ணாரு. ஸோ அவரையும் அவர் எடுத்திருக்காங்க. மற்றபடி மோஸ்ட்லி டொமஸ்டிக் பிளேயர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவங்களோட செட்டில்டான ஸ்குவாடு தான். இன்னொரு அப்டேட்னா ஒரு அப்டேட் இருந்ததை ஒரு ப்ளோன் கூட சொல்லலாம். மறுபடியும் இந்த சீசனும் பிரசித் கிருஷ்ணா இருக்க மாட்டாரு அவுட் ஆஃப் IPL 2024. அது அவங்களுக்கு மேஜர் இதுதான். பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தா சந்தீப் சர்மா, ஆவேஷ் கான், இந்தியன்ல சொல்றேன், ஆவேஷ் கான், குல்தீப் சென், நவ்தீப் சைனின்னு நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் பார்த்தா ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸ்குவாட் வந்து இந்தியன்ல இது வந்து நல்லா செட்டில்டு தான். ஸோ அதனால ஒன்றும் உங்களுக்கு பெரிய இது கிடையாது. பட் ஸ்குவாட் வந்து அதே ஸ்குவாட் தான், ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்ல பார்ப்போம். கிருத்தி, நீ என்ன நினைக்கிற? நாங்க ஆக்ஷன்ல பண்ணது ரோமன் பவலுக்கு அடுத்து பெஸ்ட் பை வந்து டாம் கோலர் கேட்மோர் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரு பட்லருக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட், நல்ல அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் கூட. ஸ்குவாட் வந்து நல்ல அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா போன வருஷம் அவங்களுக்கு வந்து ஃபினிஷிங் ப்ராப்ளமா இருந்துச்சு. இந்த வருஷம் ரோமன் பவல் எடுத்து நல்லா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இப்ப ஸ்குவாட் பத்தி பார்த்தோம்னா அவங்க எடுத்த எந்த ஆக்ஷன் பிக்ஸும் வந்து டீமுக்குள்ள பிளேயிங் 11ல வருவாங்களாங்கிறது டவுட் தான். பட் ஆனா வந்து அவங்களோட பேக்கப்ஸ் நல்லா இருக்கு. மீன்ஸ் ரோமன் பவல் வருவாரு. ரோமன் பவல் ஜேசன் ஹோல்டருக்கு ரீப்ளேஸ்மென்ட் கண்டிப்பா வருவாரு. ரோமன் பவல் வேணா வரலாம். நான் மெஜாரிட்டி ஆஃப் தி பிக்ஸ் டாம் கோலர், கேட்மோர், அப்புறம் வந்து ஆண்ட்ரே பர்கர், இவங்கலாம் வந்து ஜஸ்ட் ஃபார் பேக்கப். எல்லாம் பேக்கப்ஸ் தான். நம்ம பிரசித் கிருஷ்ணா as usual அவர் ஃபுல் சீசன் IPL எப்ப விளையாண்டுன்னு கூட எனக்கு தெரியல. சோ நாங்க ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்தோம்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால், ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், த்ருவ் ஜுரேல், ஹெட்மயர், ரோமன் பவல், ரியான் பராக், அஸ்வின், செஹல், போல்ட், ஆவேஷ் கான் இல்ல சந்தீப் சர்மா. ஆவேஷ் கான் இருப்பாரு. ரியான் பராக் பதிலா இம்பாக்டா சந்தீப் சர்மா வருவாரு. சந்தீப் சர்மா might be that might இல்ல. எனக்கு சேஞ்ச் வந்து ரியான் பராக் இஸ் குட் ஃபீல்டர். அதனால த்ருவ் ஜுரேல் போயிட்டு சந்தீப் சர்மா வருவாரு. அவ்வளவுதான். Anybody? So Dhruv Jurel is keeper. Let's see the strengths of this team. Mr. Sriram, what do you think about their strengths? Obviously அவங்களோட ஓபனர்ஸ். பட் ஆனா ஜாஸ் பட்லரோட ரீசன்ட் லாஸ்ட் 1 year ஃபார்ம் வந்து சொல்ற மாதிரி இல்ல. எல்லா இடத்துலயுமே ரொம்ப வேர்ல்டு கப்பும் சரி, லாஸ்ட் IPL இருந்துமே சரி அவர் ஃபார்ம் வந்து இல்லை. இப்போ ரீசெண்டாவும் ஒரு 100லயே பெருசா அவரோட ஃபார்ம்ஸ் இதுவா இல்ல, இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. ஸோ அவரோட ஃபார்ம் வந்து ஒரு கன்சர்ன் தான். பட் ஜெய்ஸ்வாலோட ஃபார்ம் வந்து டாப் கிளாஸா இருக்கு. அதனால சாம்சனும் ஜெய்ஸ்வாலோட ஃபார்ம் ஓகே, த்ருவ் ஜுரல் ஓகே, இவங்க 3 பேர் டாப்ல ஓகே. அதே மாதிரி ஆப்வியஸா ஸ்பின்னர்ஸ் அஸ்வினும் சஹல், இதான் அவங்களோட மேஜர் ஸ்ட்ரென்த். நான் என்ன பாக்குறேன்னா அவங்க வந்து ஆடம் ஜாம்பா வேற பெஞ்ச்ல வச்சிருக்காங்க. சோ ஸ்பின் தான் they have the best spinners in the entirety of IPL ன்னு நான் நினைக்கிறேன். கிருத்திக், your views? நான் சொல்லுவேன் அவங்க bowling தான் இருக்கிறதுல IPL பெஸ்ட். ஏன்னா ஃபாஸ்ட் bowling கூட உங்களுக்கு போல்ட் பவர் பிளேயர் போடுவாரு, ஆவேஷ் கான் பவர் பிளேயர் போடுவாரு, சந்தீப் சர்மா கூட போடுவாரு. வேணா அஸ்வின் கூட நீங்க பவர் பிளேயர்ல யூஸ் பண்ணலாம். அவங்க பவர் பிளே bowling அப்புறம் டெத்ல சேல் நல்லா போடுறாரு கடந்த 2 வருஷமா. அதனால ஐ திங்க் அவங்க bowling ஹெவி டீம். அப்புறம் பேட்டிங் கூட எல்லாரும் ஃபார்ம்ல தான் இருக்காங்க எக்ஸப்ட் பட்லர். ஹெட்மயர் IPL ல வந்து அடிப்பாரு. ரோமன் பவல் இஸ் இன் குட் ஃபார்ம். ஸ்ட்ரென்த்ஸ்ல பார்த்தோம்னா as usual ஸ்பின்னர்ஸ் தான். they are rock solid spinners. அஸ்வின், செஹல் bowling in tandem. அப்புறம் வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவரோட லைஃப் டைம் ஹைல இருக்க. ஜாஸ் பட்லருக்கு just one knock.
ஒரு நல்ல மேட்ச் ஒரு நல்ல பிட்ச்ல கிடைச்சதுன்னா ஹில் பி பேக் டு ஃபார்ம். மிடில் ஆர்டரும் நல்லா இருக்கு. ஹெட்மயர், ரோமன் பவல் எல்லாரும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. Now let's see the weaknesses of this team. Mr. Sriram, what do you think about their weakness? வீக்னஸ் வந்து அவங்களோட பேட்டிங் கண்டிப்பா சொல்லணும். ஏன் சொல்றேன்னா பேட்டிங்னா ஜாஸ் பட்லரோட ஃபார்ம் அது ஓகே, சொல்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் ஒரு 1 or 2 மேட்ச்ல கிளிக் ஆயிடுவார். பட் ஆனா இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர் என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ராங்கான மிடில் ஆர்டர் இல்ல. ஸ்டார்டிங் ஃப்ரம் த்ரூவ் ஜுரேல் வந்து ஃபர்ஸ்ட் டாப் 3 எடுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 20 ஓவர்ஸ் ஆடுற அளவுக்கு கேப்பபிளான பிளேயர்ஸ் இல்ல. எல்லாருமே ஒரு 10 பால் 20 ரன்ஸ் அடிக்கிற பிளேயர்ஸ். ஈவன் ஹிட்மேரா இருக்கட்டும், ரோமன் பவல், அவங்கள பினிஷர்ஸை தவிர ஒரு லாங் இன்னிங்ஸ், அதாவது ஒரு சடனா ஒரு பவர் பிளேல ஒரு 2-3 விக்கெட்ஸ் போயிருச்சுன்னா பவர் பிளேயர் 2-3 விக்கெட்ஸ் போயிருச்சுன்னா மேட்சை கொண்டு போவாங்களாம். ரியான் பராகும் சரி, த்ரூ ஜெரால்ட் இன்னும் லாங் இன்னிங்ஸ் ஆனதுல T20ல நல்லா அடிச்சிருக்காரே தவிர ஃபினிஷ் பண்ணிருக்காரே தவிர லாங் இன்னிங்ஸ் ஆனதுல லைக் ஐஸ் ஹிட்மேரும் சரி, ரோமன் பவலும் சரி. ஸோ இந்த டாப் 3 கொஞ்சம் எடுத்துட்டோம்னா, ஒரு வித்தின் பவர் பிளேல எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அடி இருக்கும். கிருத்திக், நீ என்ன நினைக்கிற? அதுவும் இல்லாம அவங்களோட பேட்டிங் வந்து டில் 7 தான் இருக்கு. 8-9ல இருந்து அஸ்வின் வந்து சும்மா ஆடுவாரே தவிர T20யோட ஃபார்முக்கு வந்து அவரால் கொண்டு வர முடியாது. கண்டிப்பா டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆட முடியாது. கிருத்தி, நான் ஸ்ரீராமோட பாயிண்ட் கண்டிப்பா அக்ரியே பண்ண மாட்டேன். அவங்க ஒன் ஆஃப் த கடப்பார பேட்டிங் சைட்ஸ் இன் IPL. ஹெட்மயர்னா அவர்னா 10th ஓவர்ல அமிச்சோம்னா 15th ஓவர் வரைக்கும் செட் பண்ணிட்டு தான் அடிப்பாரு. அதனால ஐ ஒன்ட் அக்ரி டு மிஸ்டர் ஸ்ரீராம் அட் ஆல். இப்ப வீக்னஸ்னு பார்த்தோம்னா கிருத்திக்கோட ஃபேவரட் டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ்னால வந்து ரொம்ப பயஸ்டா பேசுறான். இந்த டீம்ல ஆக்சுவலா நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. ஒன் வாஸ் ஸ்பாட்டட் அவுட் பை மிஸ்டர் ஸ்ரீராம். அதாவது வந்து ஒரு ஷீட் ஆங்கர் ரோல் வந்து மிஸ்ஸிங். ஏன்னா வந்து பட்லர், ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், த்ருவ் ஜுரேல் எல்லாருமே வந்து போய் அடிக்கிறது எல்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் வந்து டெத் போலிங் கூட ஒரு இதுதான். ஏன்னா வந்து ட்ரெண்ட் போல்ட் பவர் பிளேல இருக்கிற எஃபெக்டிவ்னஸ் வந்து டெத்ல வந்து அவ்வளவு எஃபெக்டிவா இருக்க மாட்டாரு. அப்புறம் டெத்ல நம்ம என்னதான் வந்து ஸ்பின்னர்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணாலும் டெத் போலிங் வந்து ஒரு ஸ்லைட் வீக்னஸா தான் இருக்கு. So now let's see their chances for the playoffs. Mr. Sriram, what do you think? 5 or 6. I mean, அவங்க குவாலிஃபை ஆக மாட்டாங்க ராஜஸ்தான். So could you repeat your not in top 4? Not in top 4. Sorry, good. ராஜஸ்தான் குவாலிஃபை ஆக மாட்டாங்க. Not in top 4. Yeah. Brave call. Kritik, I am expecting opposite reply from you. Rajasthan qualify avangla? Top 2. Top 2. I'll say the reason also. They are going to play 7 matches in Jaipur. ஜெய்ப்பூரோட ஸ்கொயர் லெக் பவுண்டரிஸ் மட்டும் தான் சின்னது. ஸ்ட்ரெயிட் பவுண்டரிஸ் ஆர் 80 meters. அதனால அவங்க ஸ்பின்னர்ஸ் வச்சு சோக் பண்ணிடுவாங்க. இப்போ அவங்க இதை டர்னிங் ட்ராக்ஸ் ஆடினாங்கன்னா I'll be confident to bench Bolt and get Zampa. ஆனா 7 மேட்சஸ் அவங்க விளையாடுறது இல்ல. கவுஹாத்தில வர 2 மேட்ச் விளையாடுறாங்களே. கவுஹாத்தில தான் விளையாடுறாங்க மேட்சஸ். ஆமா. அது 5 மேட்ச் விளையாண்டாலும் அதுல 4 அட்லீஸ்ட் ஜெயிப்பாங்க. அப்புறம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அவ்வளோ ஹோம் அட்வான்டேஜ் யூஸ் பண்ற டீம் மாதிரி ஹிஸ்டரியில நம்ம பார்த்தது கிடையாது. ப்ரீவியஸ் சீசன்ஸ்ல வந்து அவங்க ஹோம் அட்வான்டேஜ்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாதிரி இட்ஸ் நாட் நோட்டிசபிள். அண்ட் மை ஸ்டாண்ட் ஆல்சோ வுட் பி த சேம். லாஸ்ட் இயர் அவளோட அதே ரிப்பீட் ஆகுமான்னு எனக்கு லைட்டா டவுட் இருக்கு. தே மைட் ஃபைட் ஃபார் த ஃபோர்த் ஸ்பாட். இப்போ ஒரு 2-3 டீம் ஃபோர்த் ஸ்பாட்டுக்கு வந்து காம்படிஷன் பண்றதுக்கு. So Rajasthan might be that 4th team, not top 2. அத சொன்னா அவங்க வந்து anything between 4, 5, 6ல தான் அவங்க இருப்பாங்க. 4, 5, 6 I would tell that. So your final ratings and any last words on Rajasthan Royals? Rajasthan Royals 6 out of 10. 6 out of 10. ஒரு லாஸ்ட் இயர் வந்து நம்ம ரொம்ப ராக் சாலிடான டீம்னு you also said that ரொம்ப ராக் சாலிடான டீம்னு, பட் டீம் அவ்வளவு மாறல. பட் ஆனா வாட்ஸ் சேஞ்ச்ட் யுவர் வியூ? இல்ல, பட் ஆனா நீங்க அது லாஸ்ட் இயருமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற மாதிரி, செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி இருந்தது. அவங்களோட என்ன சொல்றது,
அவங்களோட கால்குலேஷனோ இல்லை அவங்களோட ஸ்குவாட் டிக் பண்ணதோ இல்லை அந்த ஆன்ஃபீல்ட் டெசிஷன்ஸ் அவங்கள இது டவுன் பண்ணிச்சே தவிர டீம் ஸ்ட்ராங் தான். அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபே பார்த்தா சேப்பாக்ல அவங்க வின் பண்ணியிருந்தாங்க. எஸ். ஸோ கிருத்திக், your rating, I'm sure it will be above 9, but still 9. 9. And any thoughts? I think this year would be Sanju Samson's year, and he would do some magic. Okay, I would rate this team 7 out of 10, and they might qualify for the playoffs, fourth spot competition, as I already told. Okay, Sir, so okay. that's it for this video, friends. Hope you like it. Share it to your Rajasthan Royals fans who want to know more about their team and their chances for playoffs. Bye.